அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ குறிப்பாக அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நேர நாட்களில் குறிப்பாக இப்போ வரக்கூடிய ஜூன் 15 அப்படிங்கிறது குரூப் 1 தேர்வு அப்படிங்கிறது நடைபெற இருக்குது. அடுத்தாப்பில் இப்போ ரீசெண்டாக ரயில்வேல NTPC எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ஹால் டிக்கெட் எல்லாம் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இன்னும் அதிகபட்சம் ஒரு 35 நாட்களில் குரூப் 4 அப்படிங்கிற எக்ஸாம்ஸ் வருது. ஸோ இந்த 2025 அப்படிங்கிறது யாரெல்லாம் போட்டித் தேர்வுகள் எழுதி அரசு வேலைக்கு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பொன்னான வருடம். அப்போ இந்த வருடத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 2 அல்லது 3 ஆண்டுகள் நீங்கள் நிச்சயமாக காத்திருக்க நேரிடும். ஏன்னா லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயரில் TNPSCயில் அதிக தேர்வுகள் வரலை. அப்போ இந்த வருஷம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. குரூப் 1 அப்படிங்கிறது ஜூன் 15, குரூப் 4 அப்படிங்கிறது ஜூலை 12, குரூப் 2 அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது. அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சதை விட்டுறாதீங்க. அப்போ இந்த கடைசி நேரம் இப்போ இந்த 10 நாள் அப்படிங்கிறது கூட இல்லை, 9 நாள் அப்படிங்கிறது இருக்குது. 9வது நாள் அப்படிங்கிறதுல நமக்கு குரூப் 1 எக்ஸாம் இருக்குது. 200 கேள்விகள் தான். நம்ம எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ கேள்விகள் நமக்கு முன்னால் இருக்குது அது மட்டும்தான் நமக்கான போட்டியாளர்கள். அப்போ இந்த போட்டியாளர்கள் அப்படிங்கிறது இந்த 200 கேள்வி தாங்கிற போது அந்த 200 கேள்விக்கு யாரெல்லாம் ஒரு 150+ அப்படிங்கிறத தாண்டுறாங்களோ குரூப் 1ல் ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி குரூப் 4 அப்படிங்கிறதுல யாரெல்லாம் ஒரு 165+ அப்படிங்கிறத தாண்டுறாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸில் ஜெயிச்சுடுவாங்க. அப்போது இந்த NTPC எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுலையுமே நீங்கள் பொதுவாக அப்படிங்கிறது அப்போ ஒரு மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ நீங்கள் தேர்வில் வெற்றி பெறணும்னா இந்த கடைசி நேரம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்? கடைசி நேரம் அப்படிங்கிறது இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு 5 நாட்கள் இருக்குங்க அல்லது ஒரு 10 நாள் இருக்குங்க அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்லி அப்படிங்கிறது நீங்கள் டோட்டலாக படிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் சார்னா ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மட்டும்தான் சால்வ் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஏன் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஏன்னா திரும்ப திரும்ப அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி ஏரியாவிலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க, நம்ம படித்த ஒவ்வொரு யூனிட்லேருந்து எந்த பகுதியிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ நிறைய நேரம் அப்படிங்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் செட் அப்படிங்கிறது மாக் டெஸ்ட் அடிக்கிறதுக்கு தான் அதிகமான கவனம் செலுத்தணும். அதுக்கப்புறம் நீங்கள் தேர்வுகள் குறிப்புகள் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, நீங்கள் அந்த டெக்ஸ்ட் புக்கிலேருந்து எடுத்துக்கக்கூடிய குறிப்புகள் அல்லது ஒரு அகாடமியில் படிச்சிருந்தீங்கன்னா அவங்க கொடுத்த குறிப்புகள் அதை திரும்ப திரும்ப நம்ம மனனம் செஞ்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வினாடி வினா நடத்துறது அல்லது குரூப் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் மாணவர்களோடு கலந்துரையாடுவது இந்த மாதிரி காரியங்களை பண்ணணும். 2வது காரியம், முதல் காரியம் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் அதிகமான கவனம் செலுத்தணும். 2வது குறிப்புகளை மட்டும் தான் பார்க்கணும். அந்த டோட்டல் ஹேண்ட் புக்கோ அல்லது நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கோ அல்லது ஒட்டுமொத்தமாக எழுதியிருக்கிறத போயிடக்கூடாது. ஸோ நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்க்கணும். 3வது காரியம் அப்படிங்கிறது நடப்பு நிகழ்வுகளோடு சேர்ந்த பொது அறிவுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நடப்பு நிகழ்வோடு சேர்ந்த பொது அறிவுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நிச்சயமாக அப்படிங்கிறது வெற்றி சாத்தியமாகும். இந்த 3 ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம். அதே போல் ரொம்ப முக்கியமானது, இப்போ இந்த +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ அடுத்தடுத்து கல்லூரிகளுக்கு போகிறீங்க. இந்த கல்லூரிகளுக்கு போகக்கூடிய மாணவர்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 பில்லர் தாங்க. ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ். அந்த இங்கிலீஷுங்கிற இடத்துல தமிழையும் போட்டுங்க. ஏன்னா மாநில அரசு அப்படிங்கிற மாதிரியான பதவிகளுக்கு போகிறதா இருந்தால் இந்த 5 காரியங்களை நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா இந்த 5 நாட்களில் நான் சொன்ன மாதிரி குரூப் 1 அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு 5 நாளில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.